Hello friends, welcome back to our channel. நீங்க பார்க்க போற வீடியோ பார்த்தா வாட்ஸ்அப்ல அப்கமிங் வர போற 5 அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். இப்போதைக்கு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே பீட்டா டெஸ்டிங் அவைலபிளா இருக்கு. சோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வர போகுது ஒன் பை ஒன் வந்து பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல நிறைய ஃபீச்சர் இப்போ டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் சில ஃபீச்சர் வந்து பீட்டா டெஸ்டிங் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க அண்ட் எப்பயாச்சும் தான் வந்து ஒரு ஃபீச்சர் வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஸ்டேபிள் வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்களா கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பீட்டா டெஸ்டிங்ல ஒரு வேலை ஜாயின் பண்ணணும்னு வச்சீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ண சொல்லி வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா. ஸோ இப்போ வாட்ஸ்அப்ல அப்கமிங் வர போற 5 அப்டேட்ஸ் வந்து பார்க்க போறோம். இதுல நிறைய ஃபீச்சர் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒன் பை ஒன் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அப்டேட் வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அல்லது புதுசாக இன்ஸ்டால் பண்ணும்போது வேற மொபைல் மாற்றும் போது நம்ம வந்து லாகின் பண்ணுவோம் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணும்போது நமக்கு ஒரு 6 டிஜிட் கோடு வந்து ரிசீவ் ஆகும். அதை நம்ம என்டர் பண்ண மாட்டோம், நெக்ஸ்ட் வந்து போகும். இதுல சில பேர்த்துக்கு நம்ம சொல்ற சில பேர்த்துக்கு அந்த கோடு வந்து ரிசீவ் ஆகாம இருக்கலாம் அண்ட் அதனால வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றதா இருக்கும். அந்த பிரச்சனை போக்கும் இதில் வாட்ஸ்அப் புது ஒரு ஃபீச்சர் வந்து டெவலப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இமெயில் வெரிஃபிகேஷன். எஸ், இது வரைக்கும் ஒரே ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் தான் வந்து இருந்துச்சு வெரிஃபிகேஷன், மற்ற எதுவுமே இருக்கு. வாட்ஸ்அப் அது கால் மெசேஜ் அது விட்டுருங்க. ஸோ ஃபோன் நம்பர் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ இமெயில் வெரிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா வே டு ஆக்சஸ், நம்ம ஒரு வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணி உள்ள போறதுக்கு தேவைப்படுற ஒரு கீழே வந்து ஃபோன் நம்பர் இனிமேல் இமெயிலும் வந்து சேர்ந்துக்கும். ஸோ அது ஒரு கூகுள் அக்கௌண்ட்ல வந்து சிங்க் ஆயிருக்கும். ஸோ இனிமேல் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபோன் நம்பருக்கு அந்த கோடு வரணும்னு சொல்லி அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் இமெயில் வெரிஃபிகேஷன் ஒன்ஸ் முடிஞ்சுன்னா நீங்க தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி டெடிகேட்டடா வீடியோ அப்லோட் பண்றேன். இப்போதைக்கு இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்க போற ரெண்டாவது அப்டேட் அப்கமிங்ல வர போறது வாட்ஸ்அப்போட இன்டர்ஃபேஸ்ல சின்னதா வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. வாட்ஸ்அப் நீங்க ஓபன் பண்ணிட்டு டார்க் மோட் இருந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணி பாத்தீங்கன்னா மேல டாப்ல வந்து உங்களுக்கு கிரீன் கலர்ல இருக்கும். அந்த டாப் பார் வந்து கிரீன் கலர் இருக்கும். ஸோ அதில் நீங்க வேர்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ஒயிட் கலர் இருக்கும். வாட்ஸ்அப் அந்த மற்ற ஐகான்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் கலர் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஃபீச்சர் டெஸ்டிங் பண்ணிருக்காங்க, அந்த யூஐ வந்து சேஞ்ச் பண்றதுக்கு. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து கிரீன்ல இருக்க போது அந்த கிரீன் கலர்ல இருந்த டாப் பார் வந்து இப்போ ஒயிட் கலர்ல வந்து மாறப்போகுது. ஸோ இதை சின்ன யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுது. ஜி என்ன பார்க்க போற மூணாவது அப்டேட், நீங்க வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து தவறுதலா அல்லது தெரியாம ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட நம்ம சென்ட் பண்ணிட்டோம், அல்லது அந்த மெசேஜ் வந்து உடனே வந்து பார்க்க கூடாது, இல்லை அந்த மெசேஜ் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை ரெடி பண்ணோம்னா நம்ம எடிட் மெசேஜ் ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் அந்த ஃபியூச்சரை இப்போ வந்து கம்யூனிட்டியில நீங்க ஏதாவது ஜாயின் பண்ணிருப்பீங்க, குரூப்ஸ் எல்லாமே நீங்க ஜாயின் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதுல வந்து இது வரைக்கும் அந்த எடிட் பண்ற மெசேஜ் ஆப்ஷன் வந்து கொடுக்க கிடையாது. ஸோ இப்போ வரப்போற அப்கமிங்ல வரப்போற இப்போ வந்து போயிட்டு டெஸ்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கம்யூனிட்டியில வந்து உங்களோட மெசேஜை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டு அதாவது மெசேஜ் பண்ணிருந்தீங்கன்னா ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக நீங்க அந்த மெசேஜை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா கமெண்ட் செக்ஷன். நமக்கு அப்புறம் ஃபோர்த் அப்டேட் வந்து வாட்ஸ்அப் சேம் யூஐ யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப் நீங்க நார்மலா ஓப்பன் பண்ணிட்டு மேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் ஐகான் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு நியூ குரூப், லிங்க் டிவைஸ், இந்த மெசேஜ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் மெசேஜ் இதெல்லாம் நீங்க போய் செக் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் இப்போ நீங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு பீட்டா டெஸ்டிங் உங்களுக்கு புதுசா ஐகான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஐகான் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ப்ரொஃபைல், பிரைவசி, கான்டாக்ட்ஸ் சொல்லி தனியாக ஒரு செக்ஷன் வந்து கொடுத்து ஸோ அதுக்கு கீழே அந்த வெளியே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் கீழே கிளிக் பண்றது, ஸ்டார்ட் மெசேஜ், லிங்க் டிவைஸ், இந்த பேமெண்ட் எல்லாத்தையுமே ஒரு செக்ஷன்ல வந்து இப்போ ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே எப்பவும் போல இருக்க அவதாரு, அந்த அக்கௌண்ட்ஸ், இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பழசுக்கும் இப்போவுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்க போற 5th அண்ட் ஃபைனல் அப்கமிங் வரப்போற வாட்ஸ்அப் அப்டேட். இது கொஞ்சமா குழப்பமா இருக்கு. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படின்னா வந்து தெரியும். ஸோ வாட்ஸ்அப்ல மேல சர்ச் ஐக்கன் இருக்கும், அதில் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்ரீட் மெசேஜ், ஆல் மெசேஜ் எல்லாமே நீங்க வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க மேபி யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்கிரீன்ல வந்து பாருங்க. ஸோ இதுல ஆல், அன்ரீட், பர்சனல் அண்ட் பிசினஸ் சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் மெசேஜ்னா எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அன்ரீட்னா நீங்க எந்த மெசேஜ் அன்ரீட்லோ அந்த மெசேஜ் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷோ ஆகும். ப்ரையாரிட்டியில மேல வந்து ஷோ ஆகும். அண்ட் இதுல வந்து பர்சனல் அண்ட் அதுக்கப்புறம் பிசினஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிசினஸ்ங்கிறது மேபி பிசினஸ் வாட்ஸ்அப்ல இருந்து பண்ற மெசேஜஸா இருக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு ஷாப்பு அதுக்கு எதாவது என்கொயரி பண்ணும்போது நீங்க பிசினஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவீங்க, அதுவா இருக்கலாம். அந்த பர்சனல்ங்கிறது மேபி பர்சனல் எப்போ போல நம்ம கான்டாக்ட்ஸா இருக்கலாம். ஸோ அது எக்ஸாக்டா எனக்கு வந்து என்னன்னு 100% வந்து நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கல. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியும் இப்படிதான் வந்து யூஸ் ஆக போகுதுன்னு சொல்லி. பட் இப்படி ஒரு அப்டேட் வரப்போகுது, இப்படி ஒரு ஃபியூச்சர் வரப்போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், மேபி எப்பயாச்சும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஃபியூச்சருமே வந்து அப்கமிங் வரப்போகுது. இப்போதைக்கு இந்த ஃபியூச்சர் எல்லாமே சில ஃபியூச்சர் டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸ்டேபிள் வெர்ஷன் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன ஃபியூச்சர் வருதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் வீடியோ பற்றினது, நம்ம பற்றி ஏதாவது வீடியோ வந்து மேலே வீடியோ அப்டேட் பண்ணணும், இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், எதாக இருந்தாலும் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில்